அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நிறைய நேரம் கடந்த 4 கூட்டங்களுக்குமே கலந்துக்க சொல்லி இணைப்பு அனுப்பியிருந்தாங்க. வீட்டில் இல்லாத காரணங்களால் அதில் எப்படியும் தப்பிக்க முடியாத அளவுக்கு புத்தகத்தை கொடுத்து பேச வச்சுட்டாங்க. பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினர் சார்ந்த அம்சப்பிரியா, பூபாலன், சோலைமாயவன், புன்னகை ரமேஷ் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என் அன்பான மாலை வணக்கம். உண்மையில் இந்த மாதிரியான காலத்தில் ஒரு கவிதை புத்தகத்தை பற்றி பேசுவது என்பது நம்மை நாமே உரசி பார்ப்பதற்கான ஒரு நேரமாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்மளுடைய ஆழ்மனம் எப்படி இயங்குகிறது, இந்த மாதிரியான சிக்கலான காலகட்டத்தில் கவனமாக இயங்குகிறதா, தீர்க்கமாக இயங்குகிறதா, மேலோட்டமாக இயங்குகிறதா, பரபரப்பாக இயங்குகிறதா, பதட்டம் நிறைந்ததாக இயங்குகிறதா, இல்லை தயக்கத்தோடு இயங்குகிறதா என்பதை உரசி பார்க்கும் ஒரு உரைக்கல்லாகத்தான் நான் கவிதையை கருதுகிறேன். அதுவும் இன்று இருக்கும் கவிதைகள் நவீன கவிதை அப்படின்னு சொல்றோம். நம்ம இலங்கையை சேர்ந்த ரியாஸ் குரானா என்ன சொல்றாருன்னா, நவீன கவிதை என்பதை கடந்து நவீனம் கடந்த கவிதையாக இன்று மாறிவிட்டிருக்கிறது என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் நவீன கவிதைக்கும் நவீனம் கடந்த கவிதைக்கும் என்ன வேறுபாடு? நவீன கவிதை என்பது தன்னில் ஏதேனும் ஒரு பிசிறு அளவாவது அறத்தை கொண்டிருக்கும். நவீனம் கடந்த கவிதை என்பது அறத்தை பற்றிய சிறிதும் அக்கறையின்றி தான் போன போக்கில் செல்வதுதான் நவீனம் கடந்த கவிதை என்று அவர் வரையறை செய்கிறார். அப்போ கவிதை அப்படின்றது என்ன பெறுகிறது அப்படின்னா, கவிதை எதை உருவாக்கக்கூடும் என்பதை உண்மையாக புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளும். யாரிடம் நேரம் இருக்கிறதோ அவர்களால் கவிதையை புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு தொகுப்பை எடுக்கும்போது நேரத்தை அதிகப்படியாக வைத்துக்கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கவிதை தொகுப்பு புரியும். அப்போ கவிதை தொகுப்பை கவிஞன் எப்படி உருவாக்குகிறான்? ஒரு கவிஞன் கற்பனை, இசை, கதை, கட்டமைப்பு, இந்த 4 வகையான புள்ளிகளிலிருந்து ஏதேனும் ஒரு புள்ளியை கவிதையாக மாற்றுகிறான். அப்ப மீதி இருக்கும் 3ம் என்ன செய்கிறது என்றால், அந்த கவிதை எழுதும் போக்கிலேயே அந்த 3ஐயும் வலுப்படுத்தும் வேலையை கவிதை டெக்ஸ்டுக்கு வெளியே செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கவிதை தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்றால் இத்தனை வகையான விஷயங்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தமிழில் கவிதைகள் எழுதப்படுகிறதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் இணைந்தேதான் வருகிறது. இப்போது உள்ள கவிதை சூழலும் தமிழ் கவிதை சூழலும் உலக கவிதை சூழலும் ஒரு சின்ன ஒப்பீட்டு அளவில் எடுத்துக்கிட்டோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2017-18 ஆண்டுகளில் அமெரிக்காவில் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் என்று அமெரிக்க புள்ளி விவரம் சொல்லுகிறது. இதே காலகட்டத்தில் நமது நிலத்தை எடுத்துக்கொண்டால் பெரிய முரண் உருவாகக்கூடும். பெரும்பாலான நாடுகளில் கவிதை புத்தகங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா
அமெரிக்காவில் வசிக்கிற ரூபி கவுர் அப்படின்ற பஞ்சாபை சேர்ந்த இந்திய வம்சாவளி ஒரு பெண் எழுத்தாளர் அவருடைய ஒரு கவிதை புத்தகம் போடுறார். முதல் கவிதை புத்தகம். அந்த புத்தகம் 35 லட்சம் பிரதிகள் விற்குது. மில்க் அண்ட் ஹனி அப்படின்ற புத்தகம். அதே மாதிரி அவங்க அடுத்த தொகுப்பு போடுறாங்க, த சன் அண்ட் ஹேர் அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய இந்த எண்ணிக்கைக்கு சற்று குறைவான அளவில் மட்டுமே அந்த புத்தகம் விற்கிறது. ஆனால் தமிழில் என்ன நடக்கிறது? அப்ப இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கவிதை சார்ந்த உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். இந்த உரையாடலை தான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் போன்ற இலக்கிய அமைப்புகள் தொடர்ந்து நேரம், பொருள், உழைப்பு இத்தனையும் செலவு செய்து முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அப்ப கவிதை சார்ந்த பெரிய உரையாடலை எப்படி முன்னெடுப்பது அப்படின்னா, இதற்கு மேலை நாடுகளைத்தான் நாம் உதாரணமாக சொல்ல வேண்டும். ஏன்னா அமெரிக்காவில் ஏப்ரல் மாதத்தை நேஷனல் பொயட்ரி மந்த் அப்படி கொண்டாடுறாங்க. அந்த ஏப்ரல் மாதம் என்பது அதாவது குறிப்பிடும்படியான கவிஞர்கள் யாருமே ஒரு நாள் கூட ஓய்வாக இருக்கும்படி அமையாமல் பல்கலைக்கழகம், கல்லூரிகள், பள்ளிகள் சொல்லிட்டு கவிதை சார்ந்த மிகப்பெரிய பட்டறைகளையும் பயிலரங்குகளையும் உரையாடல்களையும் நிகழ்த்துவதற்கான ஒரு மாதத்தை உருவாக்குறாங்க. அவங்க சாதாரணமா உருவாக்குறதுல 8 வயதுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கான கவிதை பட்டறையில் இருந்து 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கவிதை பட்டறை வரை உருவாக்கி வைக்கிறார்கள். அந்த கவிதை பட்டறையில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவுகளை பல மாதங்களுக்கு முன்பாகவே முடித்து விடுகிறார்கள். அப்படி திட்டமிட்டு கவிதை சார்ந்து அவர்கள் செயல்படுவதனால்தான் அங்கே கவிதை சார்ந்த உரையாடலும் கவிதை சார்ந்த புரிதலும் அதிகமாக இருப்பதால் புத்தகங்கள் அதிகமாக விற்பனை இருக்கின்றன. ஆக கவிதைகளுக்கென்று பல்வேறு வகையான இதழ்களையும் பட்டறைகளையும் நடத்துகிற அவர்கள், நான் ஒரு இதழை பார்த்து வியந்தேன். இங்கு ஒரு கவிதை எழுதிவிட்டு அதில் ஏதாவது திருத்தம் செய்யலாமா வேண்டாமா என்ற பிரச்சனையே இல்லாமல் அதை பதிவிடுவதும் பிரசுரிப்பதும் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற சூழல். ஆனால் அங்க ஒரு கவிதை எப்படி உருவாகிறது, ஒரு கவிதையினுடைய உருவாகும் புள்ளி, ஒரு கவிதையை முதல் ஃபர்ஸ்ட் டிராப்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த முதல் வரைவு எப்படி இருந்தது, அடுத்து 2வது வரைவு எப்படி இருந்தது, கடைசியாக உருவாக்கப்பட்ட வரைவு எப்படி இருந்தது அப்படின்னு வெறும் வரைவுகளுக்காகவே ஒரு மேகசைனை நடத்துறாங்க. அப்போ வளர்ந்த நாடுகளில் இதெல்லாம் சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு நாம ஒதுக்கவும் முடியாது. ஏன்னா இந்த ஆண்டிற்கான புலிட்சர் விருது பெற்ற ஜெரிகோ பிரவுன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, உங்களுடைய கடந்த தொகுப்பு, அதாவது அவருடைய தொகுப்பினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா த நியூ டெஸ்டாமெண்ட் அப்படின்றது இப்ப புலிட்சர் விருது வாங்கினதுக்கு முன்னாடி வந்த தொகுப்பு. அந்த தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா 2000 அதாவது 5 ஆண்டுகள் இடைவெளியில வருது. அடுத்த தொகுப்பு வந்து த ட்ரெடிஷன் அப்படின்ற புலிட்சர் விருது பெற்ற தொகுப்புக்கும் அந்த தொகுப்புமான இடைவெளி 5 ஆண்டுகள் வருது. அப்ப அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க பேட்டியாளர், ஒரு தொகுப்புக்கும் இன்னொரு தொகுப்புக்கும் 5 ஆண்டு இடைவெளி எடுத்துக்கிட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு, என்னுடைய ஒரு சில கவிதைகளை நான் எடிட் செய்வதற்கு, திருத்துவதற்கு 1 ஆண்டுகள் கூட எடுத்திருக்கிறேன். இந்த காரணங்களால் நான் என்னுடைய தொகுப்புக்கான இடைவெளியை அதிகப்படுத்த வேண்டியுள்ளது அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ஒரு கவிதையை எடிட் செய்வதற்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள். அதுவும் சொல்ல போனால் அவர்கள் குழுவாக இயங்குகிறார்கள்.
ஒரு கவிஞர் ஒரு கவிதையை எழுதிவிட்டால் அந்த கவிதையை தன்னுடைய நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொண்டு இதை இன்னும் எப்படி செழுமைப்படுத்தலாம், இதை எப்படி இன்னும் மாற்றலாம் என்று பல முறை கலந்து ஆலோசித்து அந்த கவிதையை வெளியிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கவிதை தொகுப்பையே வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து எடிட் செய்யறாங்க. எடிட் செய்து அந்த தொகுப்பு வெளிவரும்போது இந்த கவிதை தொகுப்பை எடிட் செய்தவர் யார் அப்படின்ற பெயரோட போடுறாங்க. ஆக அந்த அளவுக்கு அவங்க ஒரு கவிதையை எப்படி கொண்டு போகலாம், எப்படி செய்யலாம், சீர்படுத்தலாம், இன்னும் நுட்பமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்றதுனாலதான் அவங்களுடைய கவிதைகள் சிறந்ததாக வருகிறதோ இல்லையோ கவனிக்கத்தக்கதாக முதலில் மாறுகிறது. அப்போ நாம் கவிதை எழுதும் போது என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நாம் முன்பு எழுதிய கவிதையை விட இந்த கவிதை எந்த வகையில் புதுமையானது, நாம் முன்பு சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த கவிதையில் நாமே சொல்லியிருக்கிறோமா அப்படின்னு ஒரு ஃபில்டரைசேஷன் நமக்குள்ளே இருக்கணும். அல்லது இந்த கவிதை எப்படி மாறுபட்டது, எப்படி தனித்துவமானது என்ற கேள்விகளை நமக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனையோடு கேட்டுக்கொண்டு கவிதை வெளிக்குள் நாம் பயணப்பட்டோம் என்றால் நாமும் சிறந்த கவிதைகளை தொடர்ந்து நம்மளால கொடுக்க முடியும். அப்போ கவிதைகளுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இன்னைக்கு எதைதான் கவிதையாக பாடுவது என்று எல்லையே கிடையாது. கவிதை இந்த பொருளை தான் பாடணும், இதைத்தான் பாடணும், அன்னைக்கெல்லாம் சில எல்லைகள் வரையறைகள் உண்டு. அடிவரையறை, சொல் வரையறை, பல வரையறைகள் உண்டு. ஆனால் இன்று நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் கடந்துட்டோம். அப்படி வரும்போது என்கிட்ட ஒரு தொகுப்பு வந்து கொடுக்குறாங்க. இந்த தொகுப்பை நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தொகுப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அந்த அட்டை படத்தினுடைய வசீகரம் ரொம்ப, அதுக்கே வந்து நிறைய நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஒரு முதல் தொகுப்பினுடைய தேவையே அது அட்டைப்படத்தின் மூலமாக எவ்வளவு வசீகரமாக இருக்குது அப்படின்னு சொல்றதுலதான் ரொம்ப முக்கியத்துவம் பெறுவதாக நான் நினைக்கிறேன். இந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா இந்த பெண் சாதாரணமாக அமையல. அதாவது பகலையும் இரவையும் இரண்டு பிரிவுகளாக கொண்டிருக்கிற பெண்ணாக இருக்கிறார். இவள் இயல்பாக அமைந்த மனித பெண்ணாகவும் இல்லை. அதாவது நாம் பார்வையில் பார்க்கும்போது என்ன தோணும்னா, இந்த பெண் தன் கையில் பறவைகளை பறக்க விடுகிறாள் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு எடுப்பிலே தோணும். ஆனால் அந்த பெண்ணும் பறவை போலவே இருக்கிறாள். அதாவது அவளுடைய கழுத்துக்கு மேலான பகுதி பகலாகவும் கழுத்துக்கு கீழான பகுதி இரவாகவும் இருப்பது போல இந்த அட்டைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க. அதாவது கீழே இருக்கிற பகுதியானது நீலச்சிறகுகளால் ஆனது. இந்த நீலச்சிறகு என்பது இரவையும், மேலே இருக்கிற பகுதியானது மஞ்சளும் பழுப்பும் கடந்த அது பகலாகவும் இதுல செயல்படுது. ஆக இந்த பெண் என்பவளே இரவையும் பகலையும் தன்னுள் கொண்டிருப்பவளாக, அந்த பகல் என்று சொல்லக்கூடிய பகுதியானது அறிவின் அடிப்படையிலாகவும், அறிவு என்பது வெளிச்சத்தை ஆதாரமாக கொண்டதாகவும், இரவு என்பது ரகசியங்களை அடிப்படையாக கொண்ட இதயத்தை கொண்ட பகுதியாகவும் இருக்கிறது அப்படின்னு இந்த அட்டைப்படத்தை வச்சே நம்ம முடிவு பண்ணலாம். அது மட்டுமே கிடையாது, அந்த பறவையை பறக்க விடும் கைகள் இருக்கு இல்லையா, எப்போ ஒரு கை மற்றவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்குகிறதோ அப்பொழுதே அந்த கையில் இருக்கிற விரல்கள் பூக்களினுடைய இதழ்களாக மாறிவிடும். அப்போ பூக்களின் இதழ்களாக கொண்டிருக்கும் அந்த கையை ஒரு கயிறு கட்டி பூச்செண்டு போல மாற்றிருக்காங்க. அழகாக பூச்செண்டு போல மாத்திருக்காங்க. இப்படி ஒரு அட்டை படத்திற்குள்ளேயே இத்தனை வகையான கவித்துவத்தோடு இருக்கிற இந்த புத்தகத்தின் உள்ளே செல்லும் போது என்ன மாதிரியான விஷயங்களை அவர் பேசுறாரு அப்படின்னு நான் அறிமுகம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த பெண் தான் சபுதாரா அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னு வச்சுக்கல. இந்த பெண் உள்ளே இருக்கிற பெண்ணானவள்
முதலில் எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு பறவை பெண்ணாக இருக்கிறாள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் போது இந்த பெண்ணோட விஷயம் வந்து அப்படியே மாறிடுது. முதலில் வந்து பாத்தீங்கன்னா 41வது பக்கத்துல வர தபுதாரா ஒரு வளர்ந்த பெண்ணாக இருக்கிறார். அடுத்து 55வது பக்கத்தில் வருகிற தபுதாரா குழந்தையாக மாறுகிறார். அப்போ இந்த பெண் ஒரு மாயப்பெண். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்துக்கிறேன். வீடியோ கரெக்டா தான் இருக்கு. வணக்கம் புவிதழ். அது வந்து ஹேங் ஆயிருக்கு போல இருக்கு உங்களுடைய அந்த வீடியோல. கை வந்து உங்களோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கு. இல்ல இன்டர்நெட் கொஞ்சம் இதாயிருச்சு. அது டேட்டா ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சரி. இப்ப வந்துருச்சுன்னு சொல்ல. ஓகே ஓகே, நல்லது. அப்போ இந்த பெண் வந்து சாதாரண பெண் கிடையாது, ஒரு மாயப்பெண். அதாவது முதலில் பறவை பெண்ணாக அட்டையில் தோன்றுபவள் உள்ளே செல்லும் போது ஒரு வயது வந்த பெண்ணாக 41வது பக்கத்தில் மாறுகிறவள் 55வது பக்கத்தில் குழந்தையாக மாறுகிறார். அப்ப இவர் மாயப்பெண். அதாவது நேரம் செல்ல செல்ல, காலம் செல்ல செல்ல வயதாவதுதான் இயற்கை. ஆனால் தபுதாராவிற்கு வயது குறைந்து கொண்டே வருகிறது இந்த கவிதை தொகுப்பில் உள்ள. அப்போ இந்த கவிதை அவர் எப்படி தொடங்குறாரு? எனக்கு அவருடைய கவிதையில எனக்கு எப்ப பிடிச்சதுன்னா, ஒரே ஆற்றின் இரு கிளைகளால் உருப்பெறும் ஆற்று தீவென உனது இருக்கத்தால் உன்னுள் திணறுகிறேன் அப்படின்னு ஒரு கவிதை படிச்சேன். எனக்கு இந்த கவிதை, அதாவது ஒரு கவிதை எப்பவுமே அந்த டெக்ஸ்ட், அந்த பிரதிக்கு வெளியே என்ன மாதிரியான ஒரு காட்சி படிமத்தை நமக்கு உருவாக்குதுன்றதுதான் ஒரு கவிதையை ரசிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நான் முதல்ல குறிப்பிட்டேன். இப்போ ஒரு நதியில கிளை நதி உருவாகிறது அப்படின்றது எங்க உருவாகும்னா பெரும்பாலும் ஆற்றினுடைய முகத்துவாரத்துலதான் உருவாகும். ஆனால் அந்த நதிகளை நாம் கிளை நதின்னு சொல்ல மாட்டோம். அப்படி கிளை நதினா அதுக்கு பேர் வச்சிருப்போம். அப்போ இந்த கிளை நதிகளை இந்த ஆறு தானே உருவாக்கணும். ஒரு நதியோட கிளை நதிகள் சேரும். ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னா அதை மீண்டும் ரிவர்ஸ்ல கொண்டு போறார், ஒரு நதியிலிருந்து பிரிஞ்சு போற மாதிரி. அப்போ அப்படி பிரிஞ்சு போகும்போது ஒரு தீவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காட்சி உருவாக்குறார். இந்த மாதிரியான காட்சி உருவாக்குவதுதான் ஒரு நவீன கவிதையினுடைய மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவர் எழுதின அந்த கவிதைகளை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த யாவரும்.comல அந்த கவிதை இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி ஒரு குரலுடைய கவிஞர் என்ன மாதிரியான குரல்களால் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 வகையான குரல்கள் இருக்கு. ஒன்று கவிஞருடைய குரல். அந்த குரல் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரிவு, ஏக்கம், காதல் அப்படிப்பட்ட இன்னும் காதலிச்சுட்டு இருக்கிறாரு. சரிங்களா? இன்னுமே காதலிச்சுட்டு இருக்கிறாரு. அது நம்ம அவங்க வீட்டுலதான் கேட்டு சொல்லணும், இந்த பேர் யாரு அப்படின்னு, சுஜான்றவங்க யாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம அவங்களதான் கேட்டுக்கணும். சோ அந்த மாதிரி தன்வயமான ஒரு குரல், தன்னுடைய குரல் அப்படின்ற மாதிரியான ஒரு குரலாகவும், அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா தன்னை பாதிக்கின்ற குரலாகவும், தான் சமூகத்தினுடைய கண்ணாடியாக மாறுகிற ஒரு குரலாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு கவிதை பாத்தீங்கன்னா வெறுமனே வரிகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து பார்த்தால் அது ரொம்ப சாதாரணமாக தோன்றும். ஆனால் அந்த கவிதையில் உருவாக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வு அல்லது நெஞ்சை உழுக்கும் ஒரு நிகழ்வு ஒரு வரி சேரும் போது அது தவிர்க்கவே முடியாத ஒரு கவிதையாக, ஒரு ஆவணமாக மாறிடுது அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த கவிதையில ஒரு கவிதை நான் படிக்கிறேன் பாருங்க, இந்த தொகுப்புல இருந்து. அவனது கைகள் எத்தனை முறை கூப்பி இருக்கும், கண்கள் எத்தனை முறை கண்ணீர் விட்டிருக்கும், கதறர்கள் எத்தனை பேருக்கு கேட்டிருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன், அவ்வளவுதான். இது சாதாரணமாக யாராலும் உருவாக்கி கூடக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஆனால் அதுக்கு பிறகு இது எந்த இடத்துல நடக்குதுன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு லேண்ட்ஸ்கேப்பை சேர்க்கிறார் பாருங்க. கடவுளின் தேசத்தில் தான்
நிலத்தின் ஆதி பழங்குடிகளின் ஒருவன் ஒருவேளை உணவுக்காக படுகொலை செய்யப்பட்டான் அப்படின்னு முடியும் அந்த கவிதை. அப்போ இந்த கவிதை வந்து சாதாரணமானது கிடையாது. ஒருவேளை உணவுக்காக ஒரு ஒரு பழங்குடியினவன் கொல்லப்பட்டான் அப்படின்னா அவன் மீது அவர் சொல்றாரு, அவன் கொல்லப்பட்ட பிறகு அவர் சொல்றாரு, அவர்களை அப்படி அடித்து கொல்லப்படும் மக்களை இந்திர தேசத்து தேவர்களாக படைத்து விடுங்கள், அப்போதுதான் அவர்களுக்கு பசியாதிருக்கும், ஆமேன் அப்படின்னு முடிக்கிறார். இப்போ இவர் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்துட்டாரு. அது கடவுளின் தேசம் அப்படின்னா கேரளா அப்படின்ற லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்துட்டு இன்னொரு சின்ன உட்பிரிவை கொடுக்கிறாரு. இந்திரர் தேசம் அப்படின்னா அது இந்து மதத்தோடு தொடர்புடையது. ஆமென் என்றால் அது கிறிஸ்துவ மதத்தோடு தொடர்புடையது. கேரளாவில் இந்து மதமும் கிறிஸ்துவ மதமும் பெருமளவிலாக இருக்கிறது அப்படின்ற ஒரு குறிப்பையும் விட்டு செல்றான். சரி, இந்த குறிப்புக்கு முன்னாடி அந்த தொடக்கத்துல சொல்றாரு, அந்த எங்க இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலக்காடு அட்டப்பாடி பக்கத்துல இருக்கிற அந்த ஊர் பேரு கடுகு மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர். அந்த ஊர்ல ஒரு பழங்குடியின இளைஞன் பசித்த வயிறோடு, பசித்து உலர்ந்து போன நாக்கோடு உணவு தேடி போகிறான். அவன் அரிசி மூட்டையை திருடினான் என்று சொல்லி அவனை 15 பேர் கொண்ட கும்பல் அடித்தே கொன்று விடுகிறது. அந்த காலத்துல இது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அதோடு எல்லாரும் கடந்து விட்டோம். அது ஆவணமாகவே இல்லை. ஆனால் ஒரு கவிஞன் தான் உலகத்தினுடைய வழிகளையும் தீராத துன்பங்களையும் ஆவணமாக மாற்றுகிறான். அப்படிப்பட்ட பொறுப்பு அவனுக்கு தான் இருக்கிறது. அந்த பொறுப்பை இவர் நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கே அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட கவிதைகளோடு இல்லாமல் வாழ்க்கையை கொண்டாடுகிற கவிதைகள், காதலை கொண்டாடுகிற கவிதைகள் இவர்கிட்ட இருக்கிறது. 40வது பக்கத்துல ஒரு கவிதை இருக்கும். களைப்போடு வருபவர்களின் கையில் முத்தமிடுகிறாள், நீச மொழியில் வசைபவர்களுக்கு முத்தங்களை பரிசளிக்கிறார், விருந்தென வந்தவர்களுக்கு கூடுதல் முத்தங்களை பரிமாறுகிறார் அப்படின்னு முத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த கவிதை முழுக்க முத்தத்தை கொண்டு போறார். ஆனா முத்தத்தை விரும்பாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி முத்தங்களை ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இன்னொரு கவிதையில சொல்லுவாரு, சூரப்பழங்களை கண்களாக கொண்ட உனது உண்ணி பூக்களை ஒத்த உதடுகளில் ஒட்டி இருக்கும் சோளக்கதிர் மகரந்தம். அந்த அந்த விஷயம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சோளக்கதிர் மகரந்தம் அப்படின்னா என்னன்னா, அது இப்ப விழுமோ எப்ப விழுமோன்னு சொல்லிட்டு சோளக்கதிர்ல அந்த மகரந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டே இருக்கும். அது காற்றடிக்கும் போது கொஞ்சம் அசையும், கீழே உதிரும். இந்த பக்கம் சாயும் போது அசையும், இந்த பக்கம் சாயும் போது அசைன்றது அந்த அசைவுக்கேற்றபடி மகரந்தம் இருப்பது அப்படின்னு சொல்றது. அதாவது வலபுறமாகவோ இலபுறமாகவோ சாய்வது அப்படின்ற ஒரு ஏற்றம் மேலுதட்டிலா கீழுதட்டிலா ஆடியோ பாருங்க ப்ளீஸ். ஓகே. அப்புறமா ஒரு விஷயம் சொல்றாரு, அது அந்த மகரந்தம் எதை நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் அவரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மொத்தத்தை வாங்கியிருக்கிறாரு. அதாவது முதல்ல கேட்டிருக்கிறாரு, அப்ப அவங்க மறுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அது அவருடைய போராட்டத்துக்கு அப்புறமா மொத்தத்தை வாங்கியிருக்கிறாரு. அது அவர் சொல்றாரு பாரு, முதல் மொத்தத்தையா முதல் மறுப்பையா. ஆக்சுவலா இது கால வரிசைப்படி வரணும்னா முதல் மறுப்பையான்னு தான் வந்திருக்கணும், அப்புறமா தான் முதல் மொத்தத்தையான்னு வந்திருக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா, நல்லதை முன்னாடி வச்சிருவோம், கெட்டதை பின்னாடி வச்சிருவோம்னு சொல்லிட்டு மொத்தத்தை முன்னாடி வச்சுட்டு மறுப்பை பின்னாடி வைக்கிறாரு. ஆக இப்படி அதாவது ஒரு சொற்களை அடுக்கிற முறை அல்லது சொல்லுகிற முறையில கூட ஒரு அவரை அறிந்து செய்தாரா அறியாமல் செய்தாரா, ஆனால் கவிதைக்கு நல்லது நடந்திருக்கிறது. ரசிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. இப்படியெல்லாம் செஞ்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இவருடைய கவிதைகள் எப்படிப்பட்டதுன்னு ஒரு பிம்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா அவருடைய வார்த்தையிலே சொல்லலாம். இப்படியாக
எல்லோருக்கும் பிடித்த மலர்கள் கரையோரம் இருப்பதில்லை அப்படின்னு அவருடைய வரிகளே இருக்கும். இவரு சில நேரத்துல என்ன பண்றாருன்னா விளையாட்டு காட்டுறாரு, சில நேரத்துல சீரியஸா பேசுறாரு. ரெண்டு, அதான் நான் தான் சொல்றேன்ல, இந்த கவிதை தொகுப்பு பகலாலும் இரவாலும் செய்யப்பட்டது என்பது அட்டையில் தொடங்குற அவரு உறக்கம் அப்படின்னு சொல்லி 2 கவிதை வைக்கிறார். உறக்கம் 1, உறக்கம் 2ன்னு அப்படி ஒரு 2 கவிதை வைக்கிறார். இதுல இந்த உறக்கம் 1ல என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யோகாசன ஆசிரியன் சொன்னான், இடக்கை மேல் தலை வைத்து ஊருக்களித்து வலக்கையை தொடைமேல் வைத்து படுத்தால் நன்கு உறங்கலாம் என. உறங்குவதற்கு ஒரு டெபினேஷன், நீங்க இப்படி படுத்தீங்கன்னா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது உறக்கத்தை ஒரு விளையாட்டாக மாற்றுகிற ஒரு இடம். இவரே என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, உறக்கம் 2 அப்படின்ற இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒரு ஆதரவற்ற, கைவிடப்பட்ட அல்லது பெரிய இழப்புகளை சந்தித்த ஒரு குழந்தை தூங்குகிற அந்த உறக்கத்தை சொல்றாரு. காலம் மறந்து ஆயாசமாய் அயர்ந்து உறங்கும் தனி சிறுமலர் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைய சொல்றாரு. அப்போ 2 உறக்கத்தையும் ஒரு பார்க்கிறாரு. விளையாட்டாக பார்க்கிற உறக்கமும், அதிசயம் போல பார்க்க வேண்டிய உறக்கமும், இப்படி 2மே இருக்கிறாரு. இவரு கவிதைகளை பாத்தீங்கன்னா டெடிகேட் பண்ணியிருக்கிறார். ஒண்ணு ஒரு கவிதை பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் காப்காவிற்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு கவிதை தஸ்தாவேஸ்கிக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்னு கண்டரத்ன அண்ணாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த கவிதைகள் டெடிகேஷன்ல இந்த கரப்பான் பூச்சி பற்றிய கவிதைகள் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. அந்த காப்காவுக்கே கரெக்டா டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு அந்த கவிதையை படிக்கும்போது இளங்கோ கிருஷ்ணா அவருடைய பஷீருக்கு 1000 வேளைகள் தெரியும் கவிதையில அவரும் காப்கா அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அந்த கவிதை பாத்தீங்கன்னா அந்த கவிதையை படிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தொகுப்புல கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லவே இல்ல, அது படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா அது எனக்கு தெரியாது, தொகுப்பு முன்னாடி வந்துருச்சு. அதுல குழி தோண்டி முடியவும் ஓங்கி வயிற்றில் ஒரு குத்து, குழியில் சுருண்டு விழுகிறார் காப்கா. மொழிபெயர்ப்பாளர் ட்ரூ ஒரு பெரிய கல்லை எடுத்து தலையில் போட அவசரமாய் மண்ணை அள்ளி போடுகிறான் பதிப்பாளர். தமிழ் நிலமெங்கும் பேயிரு கொண்டலைகிறார் காப்கா அப்படின்னு அந்த கவிதை முடியும். அப்போ கவிதை பாத்தீங்கன்னா எதைனாலும் பாடும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த மாதிரியான கவிதைகள். இதுல நான் ஒரு ஊமையை பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா நான் கவனிச்சேன். இவர் பாத்தீங்கன்னா ஒரு கவிதையை நம்ம 2 பேரும் போகணும். ஹலோ, ஒரு கவிதையை எவ்வளவு சிரத்தையோடு செய்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு கவிதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செருப்பு தைப்பவன் அப்படின்ற ஒரு கவிதையில கொடுத்திருப்பாரு. அது அற்புதமா இருக்கும் அந்த படிவம். அந்த மாதிரியான கவிதையை படிக்கும் போதுதான் நமக்கு வேலையே. நமக்கு நடைபாதையிலும் தார்ச்சாலையிலும் வருவோர் போவோரின் கால்களையே பார்த்து கொண்டிருக்கிறார் கொக்கை போல. இந்த கொக்கை போல அப்படின்ற ஒரு சொல் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த கவிதை சாதாரணமான ஒரு 4-5 சொற்கள் நிரம்பிய ஒரு இடமா மாறிட்டு இருக்கும். அப்போ ஒரு செருப்பு தைப்பவன் கொக்கை போல காத்திருக்கிறான் அப்படின்னா, அப்ப கொக்கினுடைய இயல்பு என்ன? ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கும். அதுதான் கொக்கினுடைய இயல்பு. அப்போ இந்த செருப்பு தைக்கும் ஒருவன் ஒற்றை காலில் நிற்பதற்கு வழி இல்லை. ஆனால் அவன் ஒற்றை கையை கன்னத்தில் வைத்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கொக்கு காலை தனக்கான இறைக்காக தூக்கி பிடித்து நின்று கொண்டிருப்பதை போல இந்த செருப்பு தைப்பவன் தனக்கான வருவாய்க்காக ஒரு கையை கன்னத்தில் வைத்து காத்திருக்கிறான் அப்படின்னு அவர் முடிச்சிருப்பார். இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த கவிதையில
ரொம்ப ரொம்ப நான் ரசிச்சு பார்த்த விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயத்த அற்புதமாக செஞ்சிருப்பார். அது கண்டராதித்தன் அண்ணாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கவிதையினுடைய தொடக்கம் ரொம்ப அபாரமாக இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு புகைப்பட கருவியை ஒரு புகைப்படக்காரனிடம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படினாலும் இந்த டெக்ஸ்டுக்கு வெளியே நம்ம என்னன்னாலும் யோசிக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கவிதையை எப்படி நாம ரசிக்கணும், அனுபவிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாசகனுக்கு ஒரு சவாலை முன்னிறுத்துகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புகைப்பட கருவியை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தொல்காப்பியமாக இருக்கலாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த திருக்குறளாக இருக்கலாம். அப்போ அந்த புகைப்பட கருவி என்பது வெறும் புகைப்பட கருவி அல்ல, நம்மளுடைய பழமை, பாரம்பரியம், நம்மளுடைய முன்னோர் விட்டு சென்ற சொத்து, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக அப்படியான கவிதைகள் நிறைந்திருக்கிறது இந்த தொகுப்புல. இந்த தொகுப்புல நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம்னா, இவரு தீவிரமாக இலக்கியத்துல இயங்கி வந்த காலத்துல எழுதின கவிதைகள், இடைப்பட்ட காலத்துல தன்னுடைய வாசிப்பினுடைய நூல் அருந்து போகாமல் இருப்பதற்கான காலகட்டத்துல வாசிக்கும் போது எழுதிய கவிதைகள், தற்காலத்துல எழுதிய கவிதைகள், இந்த மூணுமே இருக்குது. ஆனால் இந்த மூன்றையும் எந்த வரிசையிலும் கொண்டு வராமல் ஏதேனும் ஒரு வரிசையில் இருந்தால் வாசிப்பவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக அதை ஸ்கேட்டர்டாக, சிதறலாக வைத்து கண்ணாமூச்சி ஆடி இருக்கிறார். ஆனால் ஒரு நல்ல வாசகன் அதை நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவான். இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரிவை பற்றி ஒரு கவிதை. இன்னைக்கு வந்து பிரிவுன்றது ரொம்ப சாதாரணம். ஏன் அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிரேக்கப் எப்ப சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படின்றதுக்கான காரணங்களை கண்டே பிடிக்க முடியறது இல்லை. என்ன அப்படின்னா, ஒருத்தன் சொன்னா அவ எனக்கு ஒரு மெசஞ்சர்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தா, அந்த மெசேஞ்சர்ல அதாவது ஸ்மைலி பட்டனுக்கு பதிலா கண்ணீர் வர மாதிரியான ஒரு பட்டனை நான் அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் அவ எனக்கு மெசேஜே பண்ணல அப்படின்றான். எத்தனை முறை போன் பண்ணி அவ போனே எடுக்கலன்றான். நானும் தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னு சாரி கேட்ட பிறகும் அவ பேசலன்றான். ஆக ஒரு உறவு முறிந்து கொள்வதற்கு காரணங்கள் தேவையெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. காரணமே இல்லாமல் கூட ஒரு உறவு முறிந்துடும். அப்படியான ஒரு பிரிவை இவர் வந்து சொல்றாரு பாருங்க. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. அது எப்படின்னா, ஒரு நீர்க்குமிழி உடைபடும் வினாடியில் நீ என்னை பிரிந்திருக்கிறாய் சுஜா அப்படின்றாரு. அந்த ஒரு சின்ன கடத்துல என்னதான் வந்து மன உரிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நீர்க்குமிழிக்கான கால அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தது சில வினாடிகள் தான். அந்த வினாடிகளுக்குள்ளேயே மனசுக்குள்ள என்ன முரண் உருவாகி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது சிறுக சிறுக மனதில் திரண்டு வந்த ஒரு வேறுபாடுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்துக்கிறேன். இந்த மாதிரியான அகச்சிக்கல்களையும் சமூக சிக்கல்களையும் எல்லா வகையான விஷயங்களையும் அழகாக கொடுத்திருக்கிற அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் மனிதன் என்பவன் நினைவுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம். நினைவு இல்லாத மனிதன் மனிதனாக இல்லாமல் விலங்காக மாறிவிடுவான். ஆக இதுல நல்ல கவிதைகள் இருக்குது. அந்த மாயோன் மேய ரொம்ப நல்ல கவிதை. மலை புத்தர் அப்படின்ற அந்த தலைப்பே எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. மலையில் யார் நின்று கொண்டிருந்தாலும் புத்தர் தான், நான் அப்படி நினைக்கிறேன். மலையில யார் நின்றுட்டு இருந்தாலும் சரி, ஏன்னா அவன் அப்படின்னா எந்த உச்ச நிலையில இருப்பான். ஒருவேளை தன் காதலியோடு பேசி கொண்டிருப்பவன் மலையில் இருக்கும் புத்தராக மாறலாம். ஆக
ரெக்கார்ட் உமேஷ். பாத்தீங்கன்னா கடைசியா அதை மட்டும் குறிப்பிட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நினைவின் கிழங்குகளை அகழ்ந்து கொண்டே செல்லும் பெரும் பன்றி நான் அப்படின்ற கவிதையை அண்ணன் யவனிகை அண்ணா கூட குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு படிமமா இருக்குது. இந்த தொகுப்பு முழுக்க நிறைய படிமங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதுல எனக்கு வந்து ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு படிமம் வேற இடத்துல வந்துருச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான நம்மளுடைய மண், நம்மளுடைய பண்பாடு சார்ந்த ஒரு படிமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அரளி கவிதைகளை வர யானை பாறையில் குறுகிய வளைவில் இருந்து நீண்ட மூங்கிலில் உறக்கம் கலைந்தவனாய் அப்படின்னு இருக்கும். அது கற்பனை பண்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கிராமங்கள்ல நம்மளுடைய நிறங்கள்ல ஒவ்வொரு பாறைக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணை மீட்பதற்கான ஒரு அடையாளப்படுத்துதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு படிமத்தை இந்த கவிதையில வச்சிருக்கிறது எனக்கு ஒரு நெருடலா இருந்தது. அது இன்னும் ஒரு நல்ல கவிதைக்கு சென்றிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைச்சேன். இதுல நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் என்ன பார்த்தேன்னாக்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்த தொகுப்புல வரும்போது இதைவிட நிச்சயம் வீரியமான கவிதைகளை உருவாக்குவார் அப்படின்றதுக்கான நல்ல படிமங்கள் ரொம்ப அழகாக தெரிகிறது. அந்த உறங்கும் பிணத்தின் உறங்காவிழிகளின் இமைகளை சிரமமின்றி திறந்தேன், நான் தூக்கு போட்டு கொள்ளவில்லை என்றால் அப்படின்னு ஒரு இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். அது உண்மைதானே. இத்தனை காலத்துல எத்தனை கொலைகள், எத்தனை பிரச்சனைகள் நடக்குது, அதை எடுத்துக்காட்டுது. ஆக அவருடைய வார்த்தைகளையே நான் சொல்லி, இந்த கவிதை தொகுப்பானது எல்லோருக்கும் பிடித்த மலர்கள் கரையோரும் இருப்பதில்லை. ஒருவேளை கவிதை தொகுப்பின் உள்ளே சென்றாலோ அல்லது அடுத்து அவருடைய தொகுப்பின் உள்ளே சென்றாலோ எல்லோருக்கும் பிடித்தமான கவிதை ஒன்று நிச்சயம் நமக்கு கிடைக்கும். முதல் தொகுப்பு என்பதால் எந்த குறைகளையும் சொல்லாமல் வாழ்த்தி வரவேற்று அவரை நாம் கொண்டாடுவது நம்மளுடைய விருப்பமான ஒரு செயலாகவும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய முக்கியமான பணியாகவும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை சேர்ந்த அன்புக்குரிய தோழர்களுக்கும், இதுகாரும் இதை பொறுமையாக கவனித்துக் கொண்டிருந்த நெஞ்சம் நிறைந்த நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.